الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله முஹம்மது பின் அப்துல்லா அம்மா பாத். என் அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹுடைய பேரொருளால் தொடராக நாங்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த பிரார்த்தனைகளை ஒவ்வொன்றாக நாங்கள் பார்த்து வருகிறோம். அதே தொடரிலே இன்றைய தினம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர பிள்ளைகளான ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக வேண்டி பின்வரக்கூடிய பிரார்த்தனைகளை செய்திருக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமான 3 விடயங்களை சுட்டிக்காட்டி 3 விடயங்களை இறைவனிடத்திலே அதிகம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏனென்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் அதீத அன்பும் இரக்கமும் பாசமும் வைத்திருந்த காரணத்தினால் இந்த பிரார்த்தனைகளை அதிகமாக அவர்களுக்காக வேண்டி ஓதி வந்தார்கள். புகாரியிலே 3371வது செய்தியாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானி வஹாம்மா வமின் குல்லி ஐனில் லாம்மா. அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானி வஹாம்மா வமின் குல்லி ஐனில் லாம்மா. அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா, அஊது இறைவனிடத்திலே நான் பாதுகாவல் தேடுகின்றேன். பிகலிமாத்தில்லாஹி தாம்மா, அல்லாஹுடைய முழுமையான வார்த்தைகளை கொண்டு அவனிடமே நான் பாதுகாவல் தேடுகின்றேன். மின் குல்லி ஷைத்தானி வஹாம்மா, ஒவ்வொரு ஷைத்தான்களிடம் இருந்தும். மின் குல்லி ஷைத்தானி வஹாம்மா, இன்னும் விஷ ஜந்துகளிடமிருந்தும் உன்னிடத்திலே நான் பாதுகாவல் தேடுகின்றேன். மின் குல்லி ஷைத்தானி வஹாம்மா, ஒவ்வொரு ஷைத்தான்களிடமிருந்தும் இன்னும் விஷமுள்ள ஒவ்வொரு விஷ ஜந்துகளிடமிருந்தும் உன்னிடத்திலே நான் பாதுகாவல் தேடுகின்றேன். வமின் குல்லி ஐனில் லாம்மா, பொறாமை கண்களிலிருந்தும் உன்னிடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக இந்த 3 விடயங்களை மையமாக வைத்து பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதிலே ஆரம்பமாக இறைவனை ஒருமைப்படுத்தி அல்லாஹுடைய முழுமையான வார்த்தைகளை கொண்டு அவனிடமே பாதுகாவல் தேடினார்கள். இரண்டாவது, மின்குல்லி ஷைத்தானி வஹாம்மா, கெட்ட ஷைத்தான்களிடமிருந்தும் அதே நேரத்திலே விஷ ஜந்துகளிடமிருந்தும் இறைவனிடத்திலே பாதுகாவல் தேடி இறுதியாக வமின் குல்லி ஐனில் லாம்மா, யாரெல்லாம் பொறாமைக்காரர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய அந்த கண்களிலிருந்தும் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த பிரார்த்தனையை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடராக ஓதி வந்தார்கள் என்று பலதரப்பட்ட ஹதீஸ்களிலே அறிய முடிகிறது. எனவேதான் என் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எங்களுடைய வீடுகளிலும் இருக்கின்ற எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நாங்கள் இந்த பிரார்த்தனைகளை அதிகமாக கற்றுக் கொடுத்து அவர்களை மனனம் செய்ய வைத்து காலையிலும் மாலையிலும் அதே நேரத்தில் தூங்கக்கூடிய நேரத்திலும் இந்த பிரார்த்தனையை ஓதக்கூடியவர்களாக நாங்கள் பயிற்றுவிக்க வேண்டும். ஏனென்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனையை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி ஓதுவதற்காகவும் அதே நேரத்தில் பிள்ளைகள் அவர்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி ஓதுவதற்காகவும் அழகிய ஒரு பிரார்த்தனையை இந்த அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானி வஹாம்மா வமின் குல்லி ஐனில் லாம்மா என்ற இந்த சிறிய அழகான அர்த்தமுள்ள பிரார்த்தனை எங்களுக்கு கற்று தந்திருக்கிறார்கள். எனவேதான் எந்தெந்த பிரார்த்தனைகளை எந்தெந்த துஆக்களை இந்த இடத்திலே நாங்கள் கற்கின்றோமோ அந்த துஆக்களை எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பயிற்சி நெறியாக எடுத்து எங்களுடைய வாழ்க்கையை பூரணப்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் அருள் செய்ய வேண்டும். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.